வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் நம்மளுடைய நேர் நவீன் இன்ஃபென்ட் தம்பி ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கார். ஸோ அந்த கேள்விகளை அப்படியே ஒன்றா பார்த்துட்டே வரலாம். ஸோ விநாயகர் அப்படிங்கிறது யார், எதற்காக இந்த தெய்வம் முதலில் வணங்கப்படுகிறார், புராணங்களில் இல்லாமல் வேறு ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா? எஸ், சித்தர்கள் நூல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கணபதி அப்படிம்பாங்க, அவங்க விநாயகர்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு. 108 வகையான விநாயகர் உண்டு. எனக்கு 108 பற்றியும் தெரியாது. ஆனால் விநாயகர் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வினைகளை களைவதற்காக இந்த அண்ட சக்தியை வந்து ஒரு உருவகப்படுத்தி சொல்கிறது விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மூலாதாரத்தில் தங்கி இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கு வந்து கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி இருக்கும், ஓம்கார வடிவத்தில் இருக்கும். அதனால தான் மூலர்வரான் கடவுள் வாழ்த்திலே என்ன சொன்னார், 5 கரத்தனை யானை முகத்தினர். ஏன் யானை முகம்? அது கரெக்டாக பார்த்தோம்னா ஓம் மாதிரியே இருக்கும். அதனால அது ஓம்கார வடிவம். ஸோ குண்டலினி விழிப்படைவதற்கு அந்த ஓங்கார நாதம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ அதனால விநாயகர், கணபதி ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பயன் உண்டு அப்படிங்கிற நம்ம புரிஞ்சு, நம்ம ரேண்டமாக எல்லா இடத்துலையும் ஒரே வார்த்தை பயன்படுத்திடுறோம் இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பயன் உண்டு. அப்போ 108 வகையான விநாயகர்களுக்கும் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பயன் உண்டு. இப்போ மாந்திரீகம் படிக்கிறதுக்கு, மாந்திரீகத்திற்காக, இந்த தாந்திரீகத்திற்கு, அதற்கு அப்படின்னு சொன்னால் உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கணபதி உக்கிரமாக இருக்கும், பயங்கர உக்கிரமாக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த மயான பூசையெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி நேரங்கள்லாம் அந்த கணபதியை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. வினைகளை களைவதற்காக. வினை என்னதான் வினை இருக்குது, நம்ம முன்வினை பயனும் வினை தான். இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறதும் அந்த முன்வினை பயனோட வினை தான். புதுசாக சேர்த்துறதும் வினை தான். சாமி காப்பாற்று, இதிலிருந்து என்னை காப்பாற்று. ஸோ விநாயகர் அப்படின்ட்டு யாரை கும்பிட்டாலும் இந்த விநாயகருங்கிற பேரில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது வினைகள் கழியும் அப்படின்ட்டு. கணபதி அப்படிங்கிறது வந்து சராசரி நம்ம வழிபடக்கூடிய இடத்துல எங்கேயும் கணபதி கோயில்னு சொல்ல மாட்டாங்க, விநாயகர் கோயில் தான் சொல்லுவாங்க. ஸோ பக்தி வழக்கமாக போகக்கூடியவர்களுக்கு விநாயகர் வழிபாடு, யோக மார்க்கமா இல்லை இந்த தாந்திரீக முறையெல்லாம் போகும்பொழுது கணபதி வழிபாடு அப்படின்னு. ஏன்னா அது அப்படியே ரா கண்டென்ட், அப்படியே அந்த எனர்ஜியை மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது. அங்கே மந்திரங்கள் வேலை செய்யும். அது ஒரு வேறு லெவல் ஆஃப் எனர்ஜியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ சராசரி நம்மளுடைய வாழ்க்கையில் விநாயகர் அப்படிங்கிறவர் வந்து எப்பவுமே இருப்பார், சரிங்களா? ரைட். ஏன் அவரை முதல்ல வழங்குறாங்கன்னா அந்த ஓம்கார வடிவம், அதான் சித்தர்கள் சொல்கிறாங்களே ஓம்கார வடிவம். ஸோ அது எங்கே இருக்குது, அதை எல்லாத்துக்கும் ஆதி. அப்போ எங்கே மூலாதாரத்தில் இருக்குது. ஸோ அதனால் அதை முதல்ல வழிபட்டுட்டு தான் அடுத்தது போக முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஓம்காரநாதம் தான் எல்லாத்துக்கும் ஆதி. அதை தான் வந்து உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயங்கிறனால தான் வாசலில் எடுத்துன்னையே விநாயகரை கும்பிட்டு தான் மற்ற தெய்வங்களை வழிபட முடியும். ஏன்னா விநாயகர், பின்ன பிரம்மா, பின்ன திருமால், உருத்திரன், அதுக்கப்புறம் யார், மகேஸ்வரன், அப்புறம் சதாசிவன் போமா. ஸோ அந்த ஆர்டரில் அப்படியே போகிறதுக்காக. ஸோ முதல்ல எதாக இருந்தாலும் கணபதி அவரை வழிபட்டுட்டு தான் மற்ற எல்லா இடத்துக்கும் போகணுங்கிறதுக்கு உண்டான தாற்பயம் தான் கோயில்களில் இருக்கக்கூடியது. பழக்கங்கள்லேயும் அப்படியே வந்ததற்கு உண்டான காரணம் அதுதான். ரைட். தினமும் ஆன்மீக வீடியோக்கள் பார்க்குறோம், சித்தர்கள் சொன்னதெல்லாம் கேட்குறோம், நடப்பது அனைத்தும் ஒரு மாயை தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். நிறைய விஷயங்கள் கஷ்டப்படுத்துது, பயம் வருவது. ஏன்? ஆசை தான், வேற என்னது போய் ஆசை தான். அது வேணும், இது வேணும். என்னை கேட்டால் எனக்கு ஒரு மினி கூப்பர் வேணும்னு கேட்பேன். வாங்க முடியுமா? முடியாது. 23 லட்சம் ரூபா பேஸ் மாடலில் எங்கே போகிறதுனா 23 லட்சம். இன்றைக்கி இல்லை, நாளைக்கு வாங்கவுனா இருக்கும். அதை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. ஆனால் வாங்கவுனா இருக்கும். ஆனால் இப்போ என்னால் முடியாது. ஆனால் மினி கூப்பர் இப்போ வேணும்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா. ஃபோர்டு மஸ்டாங் வேணும்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா. ஒரு பெரிய வீடு கட்டி அப்பா அம்மா வந்து ஜாலியாக ஜம்முன்னு வச்சுருக்கணும்னு ஆசை இருக்குது இல்லையா. சைவ பாடப்பள்ளி தொடங்கணும்னு முன்னாடி ஒரு இடம் சொன்னால் அதில் ஒரு விருப்பம் இருக்குது இல்லையா. அப்போது இதெல்லாம் மனசில் வெளிப்படையே நம்ம சொல்லலாம், எனக்கு அது விருப்பம் இல்லை, இது விருப்பம் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் உள்ளார ஒரு சின்னது இருக்கும். அதற்கு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும்போது, இப்போ நம்ம அப்பா அம்மாவே ஒரு மாடிப்படி ஏறி வரும்போது பாண்டு போய் ஏறி வராங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா அவங்கள இன்னும் நல்லா வச்சுருக்கலாம்ல, இப்படி தோணும். இப்படி தோணும் பொழுது என்ன ஆகும், காசு வேணும் தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு தோணும். நமக்கு தான் ரத்தம் சூடாக இருக்கேன், நமக்கு தான் வழி இருக்கேன், ஓடுவோமே, காசு வேணும் சம்பாரி அப்படியும் தோணும். இப்படித்தான்ப்பா ஒன்றொன்றால் சேர்றது. சரி, இதனால் என்ன, இதனால் என்ன, இதனால் என்ன, கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்தோம்னா என்னடா இதனால் என்னன்னு சொல்கிறது, ஒரு வண்டி இருக்குது அவ்வளோதான். அது இருக்கும். இன்னொரு 40 பிறப்புக்கு பிறக்கிறதுக்கு அதுவே இருக்கும். அப்படி ஒரு 40 பிறப்பில் இன்னொரு 40 சேர்த்திக்கிட்டே இருப்போம். இப்படித்தான் பிறப்பு அதிகமாகிறது. ஸோ எல்லாமே தெரிஞ்சாலுமே அந்த கண்முன்ன ஒரு காரியம் நடக்கும் பொழுது பரவாயில்லன்னு விடுறதுக்கு நம்மளுக்கு மனசு வர்றதில்லை. அதுதான் பிரச்சனை. அது சரி, அவங்க முடியல அப்படின்னு நடக்கணும். சரி, என்ன பண்ண, வாடி ஏறி வர்றாங்க, முடியல, என்ன பண்ண. இன்றைக்கி என்னுடைய நிலை இதுதான்.
திருவருள் எனக்கு இதை தான் தந்திருக்கிறது, அவர்களுக்கு அதை தான் தந்திருக்கிறது. என்னால் இயன்ற ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். திருவருள் என்னைக்கு அது கனியுதோ அது தரும். நாம் ஒரு கோரிக்கை வைக்கணுமா, வைக்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது. நம்ம பற்று பிடிப்பு இல்லாமல் ஒரு கோரிக்கைகள் வைக்கலாம். பற்று பிடிப்பு இல்லாதவன் எப்படி கோரிக்கை வைப்பான்? வைக்கவே மாட்டான். அப்போ அவன் சும்மாவே இருப்பான். அவன் என்ன இருக்கோ அவன் இருக்கிறத அப்படியே அனுபவிச்சுட்டு அவன் பாட்டுக்கு பேசாமல் இருப்பான். அவன் பாலடைஞ்ச கட்டடத்தில் இருந்தாலும் அவன் பாட்டுக்கு இருப்பான். நான் முன்னாள் ஒரு பதிவில் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன்ல, மகா பெரியவர் அவர் வாழ்ந்த காலத்தில் முடிஞ்சால் அந்த ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் நம்ம தம்பி அரவிந்த் அனுப்பிச்சி வச்சுருந்தான், முடிஞ்ச ஷேர் பண்ணுறேன். அது ஒரு மண்ணு தரம் தான், அது ஏதோ ஒரு எல்லாம் அப்படியே இடிபாடு கிடக்குது. அந்த இடத்துல ஒரு மடாதிபதிங்க அவர், அப்படியே இடிபாடு கிடக்குது. அவர் பாட்டுக்கு அங்கே படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு அவர் நினச்சா என்ன வேணும், ஒரு பட்டு மெத்தையே வேணாலும் கொண்டு வந்து போடுன்னா போடுவாங்க. ஆனால் அவர் பண்ணலை. அதுதான் வந்து அந்த அந்த ஒரு சமமான ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு அதுக்கப்புறம் வேணும்னு என்னத்துக்கு போய் கேட்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு இன்னும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகலை. ஆயிடுவோம், இப்போவே ஆவோமா, இனி எப்போ ஆகுமோ அப்படிங்கிறதுக்கு உண்டான முடிவை நம்ம எடுக்கிறது தான். ஆனால் ஆகும். ஆகும் பொழுது இது எதுவுமே நமக்கு எதுவுமே பெருசாக தொந்தரவாக இருக்காது, பயம் வராது, பார்க்கறது கஷ்டப்பட மாட்டோம், எது பின்னாடியும் ஓட மாட்டோம். அதுதானே வசிஷ்டர் சொல்கிறாரு, ஏதோ ஒன்று நடக்குதா, அது நடக்கிறபடி நடக்கட்டும், தானாக எதையும் தேடி போக மாட்டான். அவனை தேடி வர்றதை அவன் வேண்டான்னு சொல்ல மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் இருப்பான், அவ்வளோதான், அப்படி தான் இருப்பான். அந்த ஒரு நிலைக்கு நம்மளை நாமளே முன்னேற்றி கொள்ளணும் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். கடுகு சாப்பிட்டா நரைமுடி வரும், வயது ஆவார்கள் அப்படின்னு சொன்னதுலேருந்து நான் கடுகை வந்து ஓரங்கட்டிட்டேன். இப்படி சாப்பிடாமல் இருந்தால் ஏஜிங் ப்ராசஸஸ் ஸ்லோ டவுன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் தூங்கினாலும் தான் செத்து போயிடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. தூங்காமல் இருந்தால் நம்ம என்ன ஆகும், டவுசர் ஆயிரும். அது என்ன டவுசர்? பிள்ளைகளின் வட்டார வழக்கு. சிக்கி சின்ன வேணும் ஆயிருப்போன்னு சொல்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது, அவர்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நம்மளால் கொஞ்சம் கூட நடந்துக்க முடியாது. ஏன்னா சித்த வாழ்வுங்கிறது அது ஒரு வாழ்க்கை முறை. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது நமக்கு ஒரு வாழ்க்கை முறை தெரிவது போல் சித்தர்கள்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறை. சும்மா வாய்க்கு வந்தால் என்ன வேணாலும் சொல்லி நித்திலன் சித்தர் சொல்லிக்கலாம். யாரும் வந்து அவங்க ஒன்றும் கேட்க போகிறதில்ல, நீங்களும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. நான் இப்படியே ஒரு 40 வீடியோக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் போடுறதுல முக்கால்வாசி என்னை சாமின்றும், சரிங்களா? வெளியே 4 பேர் சித்தர்ப்பா அப்படிம்பாங்க. நான் கொஞ்சம் உருவத்தையும் மாற்றிட்டேன்னா போதும், எல்லாம் தானாக நடக்கும். அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பயன் இருக்குமான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, வெளிப்புறமாக காட்டிக்கலாம். அதனால் பேர் என்ன வேணாலும் சொல்லலாம், சும்மா சித்தர்னு சொல்லலாம், இல்லாத வாய் பேசலை, என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவர்கள் வாழ்ந்த அந்த ஒரு வாழ்வை நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து அதுதான் அந்த வாழ்வியலோடவே நம்ம போனோம், அதுதான் நம்மளுடைய வாழ்வாக மாறணும். அப்படி மாறும் பொழுது கடுகு தேவையில்லை நமக்கு, வந்து வேறு என்னது நிலத்துக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் தேவையில்லை, எண்ணெய் வந்து அதிகமாக தேவையில்லை. 15 நாளைக்கு ஒரு தடவை தான் குளிப்பாங்க, தலைக்கு எண்ணெய் வச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா? வீட்டில் உட்காந்துட்டு காலையில் இருக்கிற பொல்யூஷனுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை குளிச்சா என்ன ஆகிறது? தலைக்கு எண்ணெய் வைக்கலைன்னு என்ன ஆகிறது? ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அந்த கற்ப மருந்துகள் உண்ணும் பொழுது இது போல் இருக்கக்கூடிய இது போல தான் நம்ம நடந்துக்கணும். குளிக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது, தலை கழுவுறதுக்கு ஒரு மருந்து இருக்குது, உடல் சூடாச்சுன்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு லேகியங்கள் இருக்குது. இதெல்லாம் எங்கே போகிறது? நம்ம செய்யறதுக்கு வழி சொல்லி கொடுப்பாங்க, செய்யவும் முடியாது. நல்ல முதிர்ந்த ஒரு சித்த மருத்துவர் இருந்தால் செஞ்சு தருவார், அவருக்கு காசு. ஸோ அதனால் இது வந்து கேட்டுக்கலாம், அறிவு வளர்த்திக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மீறியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? யாராவது நமக்கு வந்து முன்வினை பயன் இருக்கும் பட்சத்தில், இல்லை இப்பிறப்பில் நாம் வேண்டுவது வந்து ஆத்மார்த்தமாக வேண்டும் காரணத்தினால ஒரு சித்த பெருமாங்கனாரே வந்து நமக்கு நின்று நம்மளை நிலைநிறுத்தி போனால் இதெல்லாம் நமக்கு வந்து வாய்க்கும். இல்லைன்னா காதார கேட்டுக்கலாம், அதோடு விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ கடுகை ஓரம் கட்டிட்டேன்னு சொல்கிறேன், இந்த கடுகு வந்து உடலில் ஏதோ ஒரு வகையான சத்தாக போய் சேரும். அந்த சத்து போச்சுன்னு என்ன ஆகுறது? மூளை கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருக்கும். மூளை வந்து ரெஜிஸ்டரு இங்கெல்லாம் உடம்புக்குள்ளே பூரா ரெஜிஸ்ட்ரி இருக்கும், இது பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கடுகுங்கிற ஒரு தன்மை உள்ள வரலன்னா அந்த ரெஜிஸ்ட்ரியை தூக்கிடும். எதுக்கிட்ட சும்மா டேட்டா பேஸ் நிரப்பிட்டே இருக்கீங்க, தூக்கிடா எல்லாத்தையும் அப்படின்னு. இப்போ இது எங்காவது உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான அவயங்களில் போய் அந்த செல்ஸ் எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும். இது போட்டு தள்ளிடுறாங்கன்னு கமாண்ட் கொடுக்கும், இங்கே வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிடும். அந்த அவயம் வேலை செய்கிறதுக்கு உண்டான செல்லில் இந்த கடுகுக்கு உண்டான அந்த சத்து போய் உட்காந்துருக்கும். அது அந்த அவயம் வேலை செய்யக்கூடிய செல்லோடு சேர்த்து தூக்கிடும். அவுட்டா போச்சா, உடம்பு சரியில்லாமல் வந்துடுமா? எதுக்கு இந்த வேண்டாத இந்த விபரீதம்? அதனால் சித்தர்கள் சொன்னாரா, அவர் சொன்னார்னு நான் சொல்கிறதுக்கும் நீங்கள் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோ தூரம் போய் பயிற்சியெல்லாம் பண்ண போகக்கூடாது, அது ஆபத்தில் கொண்டு போய்
நிறுத்திடும். இப்படி தான் நிறைய பேர் சீக்கை வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதான் இந்த சொன்னேன்ல, இந்த ஏதாவது ஒரு தேவதை வசியம் பண்ணி கொடுத்துட்டு ஜிலேபி கொண்டா அதுக்கு கொடுத்துட்டே இருக்கும், சாவர வரைக்கும் கொடுக்கும், நிறுத்த தெரியாது. அந்த கோப்பு தான் அது. அரிசி கழியணும். எப்படி அரிசி கழியணும்? ஓடுற தண்ணியில் ஒரு சாக்கில் வச்சு எதிர்த்தாப்பில் அரிசி பிடிக்கணுங்கிறாங்க. அவ்வளோ வேகமாக வர்ற தண்ணியெலாம் அந்த அரிசியை அடித்து வெளியே போனால் தான் அதில் இருக்கக்கூடிய அந்த கழுவுகள் வெளியே போகுங்கிறாங்க. நம்ம பைப்பு தண்ணியில் கூட கழுவுறது கிடையாது. ஸோ பேசிக்கே அங்கே தப்பு. பகவத்கீதை நான் படிக்கலை, கேள்விப்பட்டிருக்கேன். பகவத்கீதையில் கண்ணவரான் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு உணவு சமைத்து 3 மணி நேரத்திற்கு பிறகு அது விஷமாக மாறும். 3 மணி நேரம் தான் ஒரு சாப்பாட்டினுடைய ஆயுட்காலம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நான் சாப்பிட்றதில்ல, எங்கள் வீட்லையும் யாரும் சாப்பிட்றதில்ல. ஆனால் காலையில் சமைச்சதை ராத்திரி வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி சாம்பார் அதிகமாக வச்சாங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அது இருக்கும். சூடு பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் அதிகபட்சம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது. சாம்பார் இருக்கும் மத்தியானம், ராத்திரி, அடுத்த நாள் காலையில். ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் ஒரு 3 வேளைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லையா? ஒவ்வாது. அதனால தான் நோய் வர்றதுக்கு உண்டான காரணம். இதெல்லாம் பார்த்தா எங்கே கொண்டு போய் நம்ம நிற்க, இல்லையா? தியானம் பண்ணும்போது சக்தி அதிகமானாலும் அதை ஏன் பூமிக்கு அனுப்புகிறோம்? சக்தி அதிகமாக இருந்தால் என்ன தான் தவறு? சூப்பர் சைன் மாதிரி நம்மளுடைய உடல் மாறும். உடலில் அந்தளவுக்கு சக்தி தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு பலம் இருந்தால் மாறும். இல்லைன்னா உடம்பு டவுசர் ஆகிடும். மொபைலில் சார்ஜ் போடுறோம், அந்த பேட்டரியில் சார்ஜ் குத்தியே வச்சுருந்தோம்னா என்ன ஆகும்? பேட்டரி டுஸ்ஸுன்னு போயிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் ஆகாது, பேட்டரி போயிடும். அதே மாதிரி தான் உடம்பு. தேவைப்படக்கூடிய அளவுக்கு மீறி எனர்ஜி உள்ளே சேர்த்திக்கிட்டே இருந்தாலும் பேட்டரி என்ன ஆகும்? பேட்டரி டுஸ்ஸுன்னு ஆகிடும். அவ்வளோதான். இது தேவையா? அதனால தேவையில்லாது ஒரு கமெண்ட் தான், ஒரு அஃபர்மேஷன் தான். என் தேவைக்கு மீறி அதிகமாக இருக்கக்கூடியது நிலத்துக்கு போட்டோம். ஏன்? நம்ம நிலத்தில் தான் இருக்கோம். அது நல்லா இருக்கட்டுமே, நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் நல்லா இருக்கட்டுமே, மக்கள் எல்லாம் நல்லா இருக்கட்டுமே, பிற உயிர்கள் நல்லா இருக்கட்டுமே. ஸோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுற வேண்டியது தானே. ஸோ அதனால் அப்படி போயிடணும். அதிகமாக இருந்தால் சூப்பர் சைன் மாதிரி ஆகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிக்கலாம். இப்போது கோகுவோ வெஜிட்டாவோ உடனேவா சூப்பர் சைன் 1 2 3 4 போனாங்க? இல்லை, பயிற்சின்னு போனாங்க. இப்போ எனர்ஜி கூடிகிட்டே இருந்தது. லெவல் ஆக தான் நான் கூடுச்சு. அது மாதிரி நம்மளும் லெவல் ஏற கூடும். எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாகாமல் ஓவராக ஸ்டோரேஜ் உள்ளே ஒன்றோம்னா அப்புறம் டுஸ்ஸு தான், ரைட்? ஸோ இதுதான் 4 கேள்வி தம்பி கேட்டான். அதுக்கு உண்டான பதில் பிடிச்சிருந்துருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நிலத்தில் தண்டபாணி. நன்றி.